வணக்கம். வெல்கம் டு ஈஸி கலர் கோலம். வாங்க இன்னைக்கு பொங்கல் கோலம் பார்க்கலாங்க. பொங்கல் கோலம் நிறைய போட்டு கொடுக்குறக்கு எனக்கு டைம் இல்லைங்க. ஆனாலும் ஒரு கோலம் போட்டு கொடுத்துருக்குறேன். பார்க்குறக்கு அழகாக இருந்ததுங்க. வாசலில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த கோலம் வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாங்க. நான் வந்து ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கிட்டேன் இந்த கோலம் போடுறதுக்கு. நல்லா நிறைய கலர்லாம் கொடுக்கலிங்க. ஏன்னா நான் வந்து கடகடன்னு போட்ட கோலம் ஓரளவுக்கு கலர் கொடுத்தேன். ஆனால் இந்த கோலம் எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தால் கோலம் போட கற்றுக்கலாங்க. சூரியன் போடுறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு அப்படியே கையிலே பண்ணியிருக்கிறேங்க. இப்போ வந்து ஒயிட் கலர் கொடுக்குறேன். சிரமமே படலிங்க, அப்படியே ஃப்ரீ ஹேண்டாக இந்த கோலம் போட்டேங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப மெனக்கெடல, ரொம்ப யோசிக்கவும் இல்லை, அப்படியே தோணுனதை அப்படியே வரைஞ்சி விட்டேங்க. எல்லோ கலர் கொடுக்குறேங்க. யோசனை பண்ணி என்னோடய கற்பனை காட்சி தாங்க இது. ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எங்கள் பையனும் நல்லா இருக்குன்னு சொன்னானுங்க, எங்கள் வீட்டுக்காரரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். பாருங்கள், இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோடய இல்லத்தரசி கோலம், ஈஸி கலர் கோலம், சுவை 6 இந்த 3 சேனலையும் பாருங்கள். இந்த ஈஸி கலர் கோலம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஈஸியான அழகான கோலங்கள் கொடுத்துருக்குறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூரியன் போட்டாச்சு நம்ம. அதுக்கப்புறம் பொங்கல் பானை போட போகிறோம். பிகினர்ஸ் போடுறேன்னா இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பொங்கல் பானை ரொம்ப ஈஸியாக போட்டுடலாங்க. பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்தா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு கோலம் போடலாம். ரொம்ப ஈஸியான கோலம் தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னும் நல்லா கோலம் போடுறவங்க இருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் நான் கஷ்டப்பட்டு போடல. இது வந்து ரொம்ப ஈஸியாக போட்டிருக்கேன். பார்க்குறக்கு விசுவலாக அழகாக இருந்ததுங்க. இதுக்கே எனக்கு கால்வலி, அரை மணி நேரம் நின்னதுக்கு கால்வலி வந்துருச்சுங்க. ஆனால் இந்த காட்சிக்கு நான் கஷ்டப்படலை. அப்படியே ஃப்ரீயாக அப்படியே மைண்ட் வச்சுட்டு அப்படியே போட்டது தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிடிச்சது இந்த கோலம். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேங்க. பாருங்கள் எப்படி வரப்போகுதுன்னு.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோலம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டிருக்கேன் நான். அதே மாதிரியே நீங்களும் போட்டு பாருங்கள். உங்கள் வாசலில் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கோலத்தை போட்டிங்கன்னா கூட அழகாக இருக்குங்க. இல்லை பொங்கல் பானை கரும்பு மட்டுமே கூட போடலாங்க. நமக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இந்த கோலம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோட இல்லத்தரசி கோலம், சுவை 6, இந்த ஈஸி கலர் கோலம் 3 சேனலையும் பாருங்கள். 3 சேனல்லையும் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வருங்க. என்னோட இல்லத்தரசி கோலம் சேனல் பார்த்திங்கன்னா விலாக் வரும், பூஜை ஏதாவது பண்ணோம்னா வரும், அந்த மாதிரி வருங்க. சமையல் விலாகாக வரும், வீட்டு வேலை செய்கிறது வரும், அந்த மாதிரி விலாகாக வருங்க என்னோட இல்லத்தரசி கோலம். இந்த ஈஸி கலர் கோலம் சேனலில் ரொம்ப ரொம்ப ஈஸியான, அழகான, பார்க்குறக்கு அம்சமாக இருக்கிற கோலங்கள் தான் கொடுத்துட்ருக்குறேன். பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்புறம் என்னோட சுவை 6 சேனலையும் பாருங்கள். அதில் ரொம்ப ரொம்ப எளிமையான டேஸ்ட்டான ரெசிபிஸ் தான் கொடுத்துட்ருக்குறேங்க. அதில் ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் தான் கொடுத்துட்ருக்குறேன். என்னோட சுவை 6 சேனலும் நீங்கள் ஒரு 2 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. கரும்பு போட்டிருக்கோம், இலையில மஞ்சள் பிள்ளையார் போட்டிருக்கோம், தீபம் போட்டிருக்கேன். ஆனால் அது மட்டும் தான் கொஞ்சம் தீபம் மாதிரி தெரியலிங்க. மறுபடியும் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் தெரியும், சந்தன குங்குமம் அதெல்லாம் வச்சுருக்கேங்க. வாழைப்பழம், தேங்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் கொத்து போட்டிருக்கேன். ஹாப்பி பொங்கல் எழுதியிருக்கேங்க. அவ்வளோதாங்க. சிம்பிளான ஒரு கோலம், பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இதுவே எனக்கு டைம் இல்லாமல் உங்களுக்காக ஒரு கோலமாக கொடுக்கணுமேங்கிறக்காக கொடுத்துருக்கேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.